அட்டூழி ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி நடத்தினாங்கன்னு சொன்னார் திராவிட இயக்கங்களை பார்த்து, குறிப்பா திமுக பார்த்து. அந்த திமுக கூட முன்னாடி நடந்தது சொல்றேன், அதிமுக கூட அப்புறம் சொல்லிக்கலாம். விஜயால் விமர்சிக்கப்பட்ட அந்த திமுக ஆட்சியில கூட அரசு நிகழ்ச்சிகள்ல அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் பதவியில் இல்லாத, அரசு பதவியில் இல்லாத, எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ அமைச்சராகவோ இல்லாத அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட அந்த அரசு நிகழ்ச்சி மேடையில கூட உட்கார மாட்டார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த அமைச்சரோட அப்படி நடந்து வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அக்கிரமம் பண்றாங்கன்னு சொன்ன திமுகவோட கூட இந்த அழிச்சாட்டியம் பண்ணதில்லை. ஆனா இந்த ஆட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்து ஆர்வ கோளாறுன்னு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம். ஆனா நாளாக இந்த அரசு அவர்களை வேடிக்கை பார்க்குது. குறிப்பா முதலமைச்சரே அதுல மௌனமா இருக்கிறான்னு பார்த்தோம்னா, மருத்துவமனைகளுக்குள்ள போய் மருத்துவ அணியை சேர்ந்தவங்க மருத்துவமனையில போய் ஆய்வு பண்றது, தங்களுடைய அதிகாரம் என்ன தெரியும், அரசு அலுவலகத்துக்குள்ள கட்சி ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக நிர்வாகிகள், அந்த அணி இந்த அணி நிர்வாகிகள்லாம் போய் ஆய்வு பண்றது, போட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது. பள்ளிக்கூடங்கள் இன்னும் சொல்ல வந்தேன். ரொம்ப அக்கறத்தின் உச்சம் என்னன்னா, திமுக அண்ணா திமுக கொடிகள்ல எந்த கட்சி கொடியாவது ஸ்கூலுக்குள்ள பாத்திருக்கீங்களா நீங்க? எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50 ஆயிடுச்சு. நான் ஒரு நாளும் கட்சி கொடிகளை எந்த பள்ளி வளாகத்திலையும் பார்த்ததில்ல. தனியார் பள்ளிகள் ஆகட்டும், அரசு பள்ளிகள் ஆகட்டும். ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே கிட்டத்தட்ட 10 இடங்கள்ல நானே இந்த வீடியோக்களை பார்த்துட்டேன். தாவேகா கூட அரசு பள்ளிகளுக்குள்ள நட்டிருக்கிறாங்க. என்ன அக்கிரமம் இது? இதை விஜய் தடுக்க தவறினார்னா, இந்த ஆட்சியினுடைய அந்த கெட்ட பேர் சம்பாதிக்கிற விஷயம் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நான் சொல்லுவேன். சில ஒன்றிய செயலாளர்களை கூட கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார். இதை முதல் நாளே பண்ணியிருந்தாருன்னா அடுத்தடுத்து ஒரு பயம் வந்திருக்கும். ஒரு மாசம் தாமதிச்சது தப்பு தான். பட் இப்போதாவது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களேங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருக்கு. இது கடுமையா எடுத்தாதான் தங்களுக்கு என்ன அதிகாரம் நினைக்கிறீங்க? ஏன் அவ்வளவு மௌனம் காக்குறாரு? ஏன்னா பல விஷயங்கள் முதலமைச்சருக்கு போகுதானே தெரியல. அது எடுத்த உடனே எல்லாமே வரணும். அவர் முதல்ல இப்பதான் செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அதெல்லாம் ஆகட்டும். பட் அவருக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற அமைச்சர்களுக்காவது அந்த எண்ணம் வரணும்னு எதிர்பார்க்க. எல்லாமே முதலமைச்சர் கவனிக்க முடியாது. சில அமைச்சர்களாவது இதை கண்டிச்சு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அருண்ராஜ் ஒரு அறிக்கை விட்டாரு. மருத்துவ அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி மருத்துவமனைக்குள்ள போய் ஆய்வு பண்ணதை அவர் கண்டிச்சார். அதே இது பள்ளிக்கல்வி அமைச்சர்கிட்ட இருந்தோ இல்லை ஒட்டு மொத்தமா அரசிடம் இருந்தோ அல்லது அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளரிடம் இருந்த விஜயானந்த் கூட நடுவில் ஒரு அறிக்கை விட்டார். அதுவே கிட்டத்தட்ட பல வார தாமதத்துக்கு பிறகுதான் விட்டார். இந்த மாதிரிலாம் தவறு பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது இன்னும் கொஞ்சம் மிக கடுமையாக அமல்படுத்தப்படலைன்னா அது தலைக்குனிவை தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும். இது வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தை அமல்படுத்துறதா மக்களுக்கு காட்டுறதாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு அக்கிரமத்தின் உச்சமாக தான் அது பார்க்கப்படும். அரசு பள்ளிகளை இப்படி அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு.